வணக்கம். முதலீடு பண்றதுங்கிறது ஒரு சூதாட்டமா இல்ல ஒரு விவசாயம் மாதிரியா? வாங்க இந்த பகுப்பாய்வுல நாம முதலீட்ட ஒரு குறுகிய கால சூதாட்டமா பார்க்காம அதை எப்படி ஒரு நீண்ட கால பயிர்ச்செய்கை மாதிரி மாத்தி பார்க்கலான்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி. முதலீடுல ரெண்டு அணுகுமுறை தாங்க இருக்கு. ஒரு பக்கம் சூதாடி, இவங்க எப்பவும் உடனடி லாபம் வேணும்னு நினைப்பாங்க. மார்க்கெட் கொஞ்சம் இறங்குனதும் ஐயோ போச்சேன்னு பயந்து எல்லாத்தையும் வித்துருவாங்க. இன்னொரு பக்கம் விவசாயி, இவர் பொறுமையா நீண்ட கால வளர்ச்சிக்காக காத்திருப்பாரு. மார்க்கெட்ல வர புயல்களை எல்லாம் தாங்கி நிப்பாரு. இதுல எந்த அணுகுமுறை உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமா இருக்கு? முதல்ல இந்த சூதாட்ட பாதையை தேர்ந்தெடுத்த ஒரு முதலீட்டாளரோட கதையை பார்ப்போம். பொறுமை இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எச்சரிக்கைனே சொல்லலாம். இவர்தான் தீபக் வர்மா, ஒரு இளம் தொழில் முனைவோர். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு குறிப்பிட்ட பங்கு பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டாங்க. அதை நம்பி முழுசா ஆராய்ச்சி பண்ணாம அந்த வதந்திகள்ல சிக்கிக்கிட்டாரு. இதோட விளைவு என்ன தெரியுமா? தன்னோட சேமிப்புல ஒரு பெரிய பகுதியை அதுல போட்டாரு, சீக்கிரமா பெரிய லாபம் பார்த்துடலான்னு. ஆனா அவர் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா அந்த பங்கோட விலை ஹூன்னு செறிஞ்சிடுச்சு. தீபக் பயந்து போய் கொஞ்சம் கூட பொறுமை காக்காம பெரிய நஷ்டத்துல அதை வித்துட்டாரு. அவரோட அவசரமும் உணர்ச்சியாசப்பட்ட முடிவும் ஒரு பெரிய தோல்வில முடிஞ்சது. இப்போ அந்த சூதாட்ட மனப்பான்மைக்கு ஒரு மாட்டு வழி இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் பண்ணையின் விதி. செல்வத்தை உருவாக்குறதுக்கு இது ஒரு உறுதியான சிறந்த பாதை. இந்த பண்ணையின் விதிங்கிறது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. ஒரு விவசாயி எப்படி நிலத்தை தயார் பண்ணி விதைச்சு தண்ணி பாய்ச்சி பொறுமையா காத்திருந்து நல்ல அறுவடை செய்றாரோ அதே மாதிரி தாங்க முதலீடும். அதுக்கு பொறுமை, கடின உழைப்பு, அப்புறம் நீண்டகால பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம்னு இது சொல்லுது. இந்த பண்ணையின் விதிய 5 அடிப்படை கோட்பாடுகளா நாம பிரிக்கலாம். முதல்ல, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். ரெண்டாவது, வளர்ச்சிக்கு கண்டிப்பா நேரம் எடுக்கும், அவசரப்படவே முடியாது. மூணாவது, நல்லா தயார் பண்ணணும். நாலாவது, அதை தொடர்ச்சியா கவனிச்சு வளர்க்கணும். கடைசியா, எல்லாத்துக்கும் மேல பொறுமைங்கிறது ஒரு பெரிய குணம். சரி, இந்த கோட்பாடுகள் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதை எப்படி நிஜமான முதலீட்டு உத்திகளா மாத்துறது? ஒரு விவசாயி மாதிரி நாம எப்படி யோசிக்கிறது? வாங்க அதை பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்களேன், எவ்வளவு தெளிவா விளக்குது. விவசாயி எப்படி மண்ணை வளப்படுத்துறாரோ அதே மாதிரி முதலீட்டாளர் ஒரு நிறுவனத்தை பத்தி ஆழமா ஆராயணும். விவசாயி எப்படி பலவிதமான பயிர்களை நடுறாரோ அதே மாதிரி முதலீட்டாளர் தன்னோட போர்ட்ஃபோலியோவை பல பங்குகள்ல பன்முகப்படுத்தணும். வானிலையை கவனிக்கிற மாதிரி சந்தையோட போக்க பகுப்பாய்வு செய்யணும். அறுவடைக்கு சரியான நேரம் பார்க்கற மாதிரி விக்கிறதுக்கும் ஒரு நல்ல உத்தி வச்சிருக்கணும். அப்போ ஒரு விவசாயியோட மனப்பான்மைனா என்ன? அது ஒவ்வொரு நாளையும் பத்தி கவலைப்படாம ஒட்டுமொத்த பருவத்தையும் பார்க்கற ஒரு நீண்டகால பார்வை. அது ஒரு ஒழுக்கத்தோட நிலைத்தன்மையோட முதலீடு செய்யறது, பொறுமையா இருக்கிறது, இடர்களை சமாளிக்கிறது, அப்புறம் எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளருக்கு கண்டிப்பா தேவை. இப்போ இந்த 2 அணுகுமுறைகளும் நிஜ வாழ்க்கையில என்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு சில நிஜமான உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். விவசாயியோட அறுவடை எப்படி இருந்துச்சு, சூதாடியோட அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? இது ராதாகிருஷ்ணனோட கதை. அவங்க ஒரு 20 வருஷ நீண்ட கால பார்வையோட முதலீடு செஞ்சாங்க. 2008 நிதி நெருக்கடி வந்தப்போ அவங்களோட போர்ட்ஃபோலியோ பயங்கரமா சரிஞ்சது. ஆனா அவங்க பயந்து போய் விக்கல, ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. சந்தை மீண்டு வந்தப்பவும் தொடர்ந்து முதலீடு செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டி நிக்குது. இதுதாங்க பொறுமையோட சக்தி. அதே மாதிரி தான் பிரியாஷ் சர்மா பன்முகப்படுத்தல் மூலமா தன்னோட முதலீடுகளை பாதுகாத்தாங்க. அர்ஜுன் பட்டேல் ஆழமான ஆராய்ச்சி செஞ்சு நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து ஜெயிச்சாரு. இவங்க எல்லாருமே அந்த விவசாயியோட பாதையை தான் பின்பற்றினாங்க. ஆனா நம்ம தீபக், அவரோட அறுவடை என்ன ஆச்சு? அது தோல்வியில முடிஞ்சது. ஏன்னா அவர் சந்தைய ஒரு பண்ணையா பார்க்கல, ஒரு சூதாட்டகளமா பார்த்தாரு. அவர்கிட்ட பொறுமையோ ஆராய்ச்சியோ நீண்ட கால பார்வையோ எதுவுமே இல்ல. அதனால அவரோட அறுவடை தோல்விதான். இந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? ஆக இந்த பண்ணையின் விதிங்கிறது ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளருக்கு மட்டும் இல்லைங்க. இது ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு நீடிக்கிற மாதிரி ஒரு நிதி வெற்றியை உருவாக்குறதுக்கான தத்துவம். இந்த மனப்பான்மைய நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போறது? ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களுக்கு சேமிப்பு பத்தி சொல்லிக் கொடுங்க. நாம அவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கணும். நீண்ட கால இலக்குகளோட முக்கியத்துவத்தை புரிய வைங்க, கத்துக்கிறத ஊக்குவீங்க. ஏன் ஒரு குடும்ப முதலீட்டு குழுவை ஆரம்பிச்சா கூட அது ஒரு நல்ல ஜாலியான வழியா இருக்கும்.
இங்கதான் ஒரு நல்ல நிதி ஆலோசகரோட பங்கு ரொம்ப முக்கியமாகுது. அவர் உங்க குடும்பத்துக்கு இந்த விவசாய மனப்பான்மையை வளர்த்துக்க உதவ முடியும். அவர் சரியான கல்வியை கொடுப்பாரு, உங்க இலக்குகளை வரையறுக்க உதவுவாரு, முக்கியமா சந்தை சரியும் போது உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்காம இருக்க வழிகாட்டுவாரு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், முதலீட்டுல ஜெயிக்கிறதுக்கு நீங்க சந்தைய ஜெயிக்க முயற்சி பண்றதை விட உங்க மனநிலையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரியான மனநிலையை வளர்த்துக்கிறது தான் நீண்ட காலத்துக்கு செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரே சாவி. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். நீங்க ஒரு சூதாடியா இல்ல ஒரு விவசாயியா? உங்களோட நிதி அறுவடை எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? யோசிச்சு பாருங்க.